வணக்கம். இன்னைக்கு எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறாங்க. சோ அவங்க எங்க ட்ரைனிங் இருக்காங்க, எவ்வளவு ஸ்டைஃபன் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன டெசிக்னேஷன் நம்ம அவங்க கேட்டுக்கிறோம். சொல்லுங்க உங்க நேம். என் பேர் காயத்ரி. கேரளா த்ரிஷூர் சிப்பைஸ் ஃப்ரீ ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்என்பி முடிஞ்சு ஃப்ரண்ட் ஆஃபீஸ் படிச்சு. எஃப்என்பில என்னெல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க? மேனேஜ்மெண்ட் எப்படி சர்வீஸ் பண்ணணும், கெஸ்ட்டுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? ஹேண்டில் பண்ண. வெரி குட் வெரி குட். என்ன ஸ்டைஃபன் வாங்குனீங்க? 7,000 இங்க சொல்லிருந்தாங்க. ஆனா அங்க 10,000. ஓகே, 7,000 உங்களுக்கு ஸ்டைஃபன் சொல்லியிருக்காங்க. இப்போ 10,000 வாங்கிருக்கீங்க. எங்களோட இன்ஸ்டிடியூஷன்ல செகண்ட் செம் படிக்கும் போது மந்த்லி 10,000 அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும் போதே நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ தேர்ட் செம் ஃபோர்த் செம்ல எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. சாரி, தேர்ட் செம் இல்ல, ஃபோர்த் செம் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா மந்த்லி 16,000 அவங்க ஸ்டைஃபன் வாங்கிட்டு இருக்காங்க சென்னை ஏர்போர்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இயர்ல கம்யூனிகேஷன் டெவலப் பண்றதுக்காண்டி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அண்ட் எஃப்என்பி சர்வீஸ்ல ட்ரைனிங் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல ஏர்போர்ட்ல ட்ரைனிங் இருக்கும். இனிஷியலா இப்போ இவங்க 10,000 ஸ்டைஃபன் வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல 10,000 வாங்குறாங்க. செகண்ட் இயர்ல ஒரு 16,000. தேர்ட் இயர் போகும்போது ஒரு 25 to 30,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் எங்களோட இன்ஸ்டிடியூஷன் எடுத்து படிக்கலாம். 3 இயர்ஸ்மே காலேஜ் தான் சார் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு எங்களோட காலேஜ் செட் ஆகாது. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யூஸ்ஃபுல்லாக நீங்க ஷேர் பண்ணுங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்க தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.